அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அப்ப நம்ம எம்பி சார் தான் நம்ம தாத்தாவோட உண்மையான பேரனா அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை பிரியாட்ட நம்ம ரேவதி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பிரியா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது வேற லெவல். அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷமா வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதை பிரியா பாத்துக்கிட்டு, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, நம்ம எம்பி சார் யாருன்னு தெரியுமா? ராஜா சேதுபதி பேரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுற? அதாவது அந்த ராஜா சேதுபதி பேரன் நம்ம எம்பி சாருக்கு மட்டும் தாத்தா இல்ல, எனக்கும் தாத்தா தான். அப்படி பார்த்தா அப்ப எம்பி சார் எனக்கு முறப்பையன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த பிரியா பயங்கர சங்கடம் ஆனாங்க. என்னது முறப்பையனா? அப்போ நம்ம எம்பி சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம் நினைச்சோம், நடக்கிறதோ அப்படின்னு திகைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதி இன்னைக்கு கோயில்ல ஒரு முக்கியமான பூஜை நடக்க போகுது. நம்ம எம்பி சார் மட்டும் அந்த பூஜையை பண்ணினார்னா அவர் தான் உண்மையான பேரன். ஏன்னா உண்மையான பேரன் மட்டும் தான் அந்த பூஜையை பண்ண முடியும். அதனால நான் கோயில்ல போய் நான் எம்பி சார் தான் பூஜை பண்றாரான்னு பார்க்க போறேன் அப்படின்னு ஸ்கூட்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. அந்த பிரியா இதை எப்படியாவது தடுக்கணும், ரேவதி போய் நம்ம எம்பி சாரை பாத்திரக்கூடாது அப்படின்னு அந்த பிரியா எவ்வளவோ தடைகள் பண்றாங்க. ஆனா அந்த தடைகள்லாம் தாண்டி நம்ம கார்த்திகை போய் சந்திச்சிட்டாங்க நம்ம ரேவதி. அதுக்கடுத்து அப்போ உண்மையான பேரை இவர் தானா அப்படின்னு நம்ம ரேவதி முடிவு பண்ணி பாட்டிட்ட போய் கேக்குறாங்க. அதாவது பாட்டி என் தலையில சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கிட்டி நம்ம பாட்டி எல்லாத்தையும் உங்க அம்மா சாமுண்டி சட்டை போய் கேளுமா அப்படின்னு சொன்னோடனே சாமுண்டி சட்டை போய் சண்டை போடுறாங்க. நம்ம ரேவதி வேற லெவல். தாரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.